தமிழ் மாணவர்களுக்கு இரண்டாம் மொழி சிங்கள பாடம் சரியா விளங்காததுக்கான காரணம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்தோட காட்டுறேன். இப்போ நீங்க பாத்தீங்களா இருந்தா இதுல வச்சனமாலா வந்து போட்டிருக்கிறாங்க. இதுல நிவேதனையாக் ஒரு அறிவித்தல், கருணாவின் தயவு செய்து நிவேதனைய அறிவித்தல், பிலிகனீமே வரவேற்பு என்று போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பிலிகனீம என்று சொன்னால் வரவேற்பு, விளங்கிட்டா? பிலிகனீமன்னு சொன்னா வரவேற்பு, பிலிகனீமே என்று சொன்னால் வரவேற்பின் அல்லது வரவேற்புக்கான அப்படின்ற விஷயங்களை இதுல போடணும், விளங்கிட்டா? வரவேற்பின் அப்படின்னு போட்டு ஒரு கோடனை போட்டு அல்லது வரவேற்புக்கான அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த இடத்துல ஒரு பிழைய கல்வி திணைக்களம் விட்டுருக்குறாங்க. சரி, அடுத்த இடத்துல பாத்தீங்களா இருந்தா அலுத்தயாக் அப்படின்றதுக்கு புதியதொன்றுன்னு போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே புதியதொன்று ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் அது வராது, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வரும். அலுத்தயாக் அப்படின்னு சொன்னா இப்ப அலுத்துண்டா புதிய, அலுத் எக்காக்குன்னு சொன்னா புதிய ஒன்றுன்னு அர்த்தம், விளங்கிட்டா? அலுத்தெக்க என்று சொன்னாலும் புதியது அப்படின்னு அர்த்தம் வரும். அலுத்தே என்று சொன்னால் புதிய விஷயம்ன்ற ஒரு அர்த்தம் தரும், அல்லது புதிய விடயம்னு நாங்கள் எழுதியிருக்கலாம். அதே மாதிரி அலுத்தேக்னா புதிய ஒரு விடயம், புதியதோர் விடயம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும், இதுல குறிப்பிட்டு காட்டியிருக்கணும். அப்போ மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக விளங்கும். எனவே இந்த மாதிரியான முறையில் இந்த மாதிரியான சிங்கள பாடங்களை எளிமையான முறையில் மாணவர்களுக்கு விளங்குற மாதிரி தெளிவான முறையில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அர்த்தங்கள் எப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும் அப்படின்ற விஷயத்தை தெளிவான முறையில் நாங்கள் படிப்பிச்சு மாணவர்களுக்கு ஒரு கிளாஸ் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். எதிர்வரும் 18ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது. நீங்களும் உங்களுடைய மாணவர்களை சேர்க்க விரும்பினா 6, 7, 8 மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த 3 வகுப்புக்கும் ஒரே கிளாஸ் எல்லா விஷயத்தையும் படிச்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி 9, 10, 11ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு கிளாஸ் தனியாக வேறையாக வைக்க போறோம். ஒரு மாதம் 1000 ரூபா தான். விரும்பினா 0777484456 இந்த இலக்கத்தை இப்பவே